புத்தாண்டு புது நாள் கோயிலுக்கு போய் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பலாம். பயங்கரமா குளிரிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு ஜர்க்கின்லாம் எடுத்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஏறினா ட்ரெயின்ல கூட்டத்தையே காணும். ட்ரெயின் இவ்வளவு காலியா போறதை நான் இவ்வளவு நாளா பார்த்ததே இல்ல. சரி, எல்லா மக்களும் வெக்கேஷனால ட்ரிப்புக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கோயில் ஸ்டேஷன்ல இறங்கினக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மொத்த டோக்கியோ மக்களும் இல்ல மொத்த ஜப்பான் மக்களுமே இங்கதான் இருப்பாங்க போல. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. சரின்னு இந்த கூட்டத்துக்கு நடுவுல நடந்து கோயில் கிட்ட போனா அங்க போலீஸ் பேட்ரோல் நின்னுட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரோடு நல்லா பெருசா தான் இருக்கு, போய் யூட்டன் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு யூட்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து யூட்டன் போட்டு கோயில் கிட்ட வந்தா திரும்ப டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ல டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அங்க பார்த்தா 4 லைன் கியூ நடன்னு எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல கயிறு தான் கட்டியிருக்காங்க. சில சமயம் அந்த கயிறு தரையோட தரையா தான் இருக்கு. ஆனா எந்த மக்களும் வந்துட்டு ஒரு கியூல இருந்து இன்னொரு கியூக்கு ஜம்ப் பண்றதோ இல்லனா புஷ் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம எல்லாமே அவங்க லைன்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே நடந்து கோயில் கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேல டைவர்ட் பண்ணாம கோயிலுக்குள்ள விட்டாங்க. தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த இந்த பெரிய அழகான நுழைவாயில் இதை வந்து கிட்ட இப்ப கடந்து வந்தாச்சு. அடுத்து 2 சைடுமே ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்புறம் சோவினியர்ஸ் அப்படின்ட்டு ஃபுல்லா கடைகள். இவ்வளவு மக்கள் இருந்தாலும் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து எல்லா மக்களும் கோயில் பிரகாரம் கிட்ட வந்துட்டோம். இந்த ஊதுபத்தி ஏத்துறது அப்புறம் ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கைகள் நம்ம ஊருக்கு இணையா இருக்கு. இந்த வைபோடே கோயிலுக்குள்ள சாமியை பார்த்துட்டு அப்புறம் உண்டியல காசும் போட்டு வெளியில வந்தாச்சு. அப்புறம் அப்படியே வெளியில வந்தா ஃபுல்லா ஜப்பனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். கலர் கலரா அவ்வளவு அட்ராக்டிவா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இப்படிதான் எங்களோட புத்தாண்டு நாள் இருந்துச்சு. இவ்வளவு கூட்டத்துல இந்த கோயிலை விசிட் பண்ணது ஏதோ இந்தியால ஒரு கோயில் விசிட் பண்ண மாதிரி ஒரு வைபை கொடுத்துச்சு. உங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.